அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தரபிரகாசம். இன்னைக்கு நம்ம சோலே பட்டூரா, அதாங்க சன்னா மசாலாவோட பூரி சாப்பிடுவோம்ல, பெரிய பூரி, அதை தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த வெள்ளை கொண்ட கடலை, இதை ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதை நம்ம அப்புறம் வேக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த பட்டூரா, இந்த பூரி பண்ணுறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாங்க. நான் கடை கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பால் மைதாவில் தான் பண்ணுவாங்க. நான் மைதா பாதி கோதுமை மாவு பாதி போட்டு பண்ண போகிறேங்க. இந்த கப்பால் சின்ன கப்பு, இது 1/2 கப்பு தான். 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு மைதா மாவு, ரவை ஒரு 2 டீஸ்பூன் போடுறேங்க. ரவை போட்டால் உங்களுக்கு பூரி நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த பூரி மாவுக்கு தேவையான உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் இது ஒரு சின்ன டீஸ்பூன், டீஸ்பூன் இல்லை, இது ஒரு சின்ன ஸ்பூன். இந்த ஸ்பூனில் பேக்கிங் சோடா அதையும் போடுறேன். போட்டுட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாவை இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய பூரியெல்லாம் செய்ய போகிறது இல்லைங்க. நான் நார்மல் பூரி சைஸ் தான். சின்ன கப்பு தயிர், தயிரை போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பாருங்க, நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடணுங்க. பிசைஞ்சிட்டு எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடணுங்க. ஒரு மணி நேரமாவது இது ஊறணும். அப்போ தான் நமக்கு பூரி நல்லா பொங்கி வரும். இது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த கொண்டைக்கடலையை வேக போட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நம்ம இந்த ஊற வச்ச கொண்டைக்கடலையை போட்டுக்கலாம். ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேங்க. போட்டுட்டு இதில் நம்ம அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த ஜோட் தவளையில் 3/4 ஜோட் தவளை ஊற்றிருக்கேன், போதும். அப்புறம் இது ஒரு சின்ன துணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் டீத்தூள், ஒரு மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், நார்மல் ஏலக்காய், இது கருப்பு ஏலக்காய், வடி ஏலச்சின்னுவாங்கள அந்த கருப்பு ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, பாதி பிரிஞ்சி இலையை சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒடிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு
மூட்டை மாதிரி கட்டிட்டு இதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக மூக்கடலைக்கு தேவையான கல்லுப்பு போட்டுட்டு மூடி நம்ம வந்து ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. பாருங்க, மூக்கடலை நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தூக்கி நம்ம வெளியில் போட்டுடலாம். இது வேண்டாம். அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இதில் இறங்கிடுச்சு. கலரும் மாறிடுச்சு பாருங்க, சூப்பராக. இதுதாங்க சீக்ரெட் மசாலா இதுக்கு, இந்த சோளைக்கு. இது போட்டால் தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வரும், உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வரும். அந்த மசாலா, அந்த டீ தூள், அந்த பட்டை, ஒரு 4 லவங்கம், ஒரு படி இலைச்சி, ஒரு 2 சின்ன ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை இது பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். அதை போட்டு ஒரு மூட்டை கட்டி போட்டுட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இதில் இறங்கிடும். கடலையும் வந்து உங்களுக்கு கலர் மாறிடும். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக கலரும் மாறிடுச்சு. இதுதாங்க டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு பேன் வச்சுருக்கேங்க, கடாயி. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காயிட்டோம். இது வந்து ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனைஸு, அப்புறம் மராட்டி முக்கு, அப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம். நீங்கள் ஷாஜீரா இருந்தால் கூட போட்டுக்கலாங்க, அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஷாஜீரா இருந்தால் கூட, ஷாஜீரான்றது சீரகம்தான். அது வந்து சின்னதாக இருக்கும், பயங்கர ஃப்ளேவராக இருக்கும், பிரியாணி ஃப்ளேவர் வரும். அது இருந்தால் கூட சீரகத்துக்கு பதில் போட்டுக்கலாம். ஆனால் சீரகம் போட்டாலும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு 3 வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன். இது வந்து கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி, இது பேர் ஜூவலின்ஸ்ன்னுவாங்க, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இது நான்ஸ்டிக்குன்றதால நான் இப்போவே போட்டேங்க, இது ஒட்டாது. இதில் சாதாரண கடாயோ குக்கரோ இருந்தால் நம்ம தக்காளி போட்ட அப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இப்போ இதில் போட்டுடலாம், நான்ஸ்டிக் கடாயில் ஒட்டவே ஒட்டாது. ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க, பியூரியா. இப்போது இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாடை போனப்புறம் இதில் சேர்த்துக்கிட்டு இது நல்லா வதங்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், பச்சை வாடையெல்லாம் போய், அப்போ நம்ம மசாலா ஒன்று. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா தக்காளி வதங்கி நல்ல ஸ்மெல் வருது. இப்போது
ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம ஆல்ரெடி சென்னாவில் கடலையில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாங்க. அதனால் 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நமக்கு பத்தலைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம் நம்ம உப்பு. ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இது வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது வந்து வறுத்து அரைச்ச சீரகப்பொடி அரை டீஸ்பூன். இது வந்து சோளை மசாலாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுறேன். இது வந்து ஒரு டீஸ்பூன். இது போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும் உங்களுக்கு. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த மிக்சியில் அரைச்ச மிக்சியில் தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றி விட்டுறேங்க. இப்போ இந்த மசாலா நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வேக வச்ச கடலையை இதில் போட்டுடலாம். தண்ணியோடு ஊற்றிடலாங்க. அவ்வளோதான். இது நம்ம கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போது இது நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. வீடே மணக்குது, கம்ம 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 கம்மன்னு. அவ்வளோ நல்ல வாசம் வருதுங்க. சூப்பராக இருக்குது. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நம்ம ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும். நம்ம இந்த இஞ்சி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை சும்மா லைட்டாக தாளிச்சிட்டு அப்படியே அதில் ஊற்றி விட்டுடலாம். இஞ்சியை வந்து இந்த மாதிரி நீளமாக, இது பேர் ஜூவலைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் ஃபைனாக கட் பண்ணுவாங்க. நான் என்னவோ கட் பண்ணியிருக்கேன். இப்போது லைட்டாக ஃப்ரை பண்ணி இதில் ஊற்றி விட்டுலாங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இதில் ஊற்றி விட்டுலாம். அந்த இஞ்சி ஃப்ளேவர் இறங்குனா ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுலாம். அவ்வளோதான். டேஸ்டி சோளை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே சாப்பிட்லாம், பூரிக்குன்னு இல்லை, வெறும்னே கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பூரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது பூரி தேய்ச்சிக்கலாங்க. நான் ரொம்ப பெரிய பெரிய பூரி எல்லாம் தேய்க்க போகிறது இல்லை, சின்னதாக தான் தேய்க்க போகிறேன். இதை உருண்டை செஞ்சு போட்டுக்கலாம்.
இப்போ எண்ணெய் பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சா? நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம், பூரியை போட்டுக்கலாம். சின்ன பூரி தாங்க, நான் ரொம்ப பெருசாலாம் செய்யல. எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்க. எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்க, சூப்பரா. கொஞ்சம் கலர் வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் இந்த ஓரத்துல எல்லாம் நம்ம அவ்வளோதாங்க, எடுத்துடலாங்க. பாருங்க, பூரி பட்டூரா இதே மாதிரியே இன்னும் 2 செஞ்சுக்கலாம். இது பாருங்க, இது சோலே, இது பட்டூரா, சென்னா பட்டூரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிட்டோங்க, அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்ல மாதிரியே செய்யுங்க. சோளே மசாலா பவுடர் கூட நான் இன்னொரு நாளைக்கு அது வீடியோவில் போடுறேன். அதுவும் ரொம்ப ஈஸி தான் செய்யறது. அது போட்டால் தான் இந்த சோளே மசாலா டேஸ்ட்டு வரும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.